கோப்ரா ஞானம் வழங்கும் ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. கெவிலார் ஆலயத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோப்ரா ஞானம் விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள். மாலை 6 மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும். டோட்முண்ட் கோப்ரா ஞானம். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. நீங்கள் மூச்சு விடுறீர்கள், மூச்சு விடாம வாழ முடியும். அந்த மூச்சை ஒழுங்காக விட செய்யறது. பேசாமல இருக்கிறீர்கள், அந்த பேச்சில் வர குரலை ஒழுங்காக பேச வைக்கிறேன். அதை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் கற்கையிலே நீ என்னோட கற்று போட்டு உங்களோட துறைக்குள்ள போனீர்கள் என்றால் சிறப்பாக செய்வீர்கள். அதைத்தான் நான் சொன்னேன். நாடகர், ஏடகர், ஊடகர் ஈழக்கூத்தன் A.C. தாசீசியஸ் அவர்களின் ஆவண திரைப்படம் வெளியீடும் திரையிடலும் கலந்துரையாடலும். அவரை ஈழக்கூத்தன் என்று சொல்வதிலே ஒரு பொருத்தம் இருக்கின்றார். தாசீசியஸ் ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கின்றார். அவருடைய 2 கண்களுமே நாடக கண்கள். ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30க்கு பாரிஸ் 18 மார்க்ஸ் டோமுவா லா ஷப்பல் மெட்ரோ நிலையங்களுக்கு அருகாமையில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள சூழலில் சால் ரெபப்ளிக் ஆல் பஜோலில் நடைபெறுகின்றது. நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலையும் விடக்கூடாது. எங்களுடைய அடையாளத்தை இன்றைக்கு சொல்லாம நாளைக்கு சொல்றேன்ன்றது எல்லாம் தப்பு. ஈழத்தின் நாடக கலை, ஊடக கலை, ஆவண பொக்கிஷம் உங்கள் வசமாகிட கலைஞர்கள், கலை ஆர்வலர்கள், கலா ரசிகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எமது பண்பாட்டின் கூறுகளை தனது நாடகத்துக்குள் இணைத்து ஒரு கலவையாக மக்களுக்கு கொடுக்கிறார். தாசிஸ் மாஸ்டருடைய நாடகங்களை போன்று இதுவரையில் எந்த ஒரு நாடகங்களும் தமிழில் வரவில்லை. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் 20% வறுமையில் வாடுவதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் வறுமை கோட்டுகளில் வாழ்வோருடைய எண்ணிக்கை பாரிய அளவு உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜெர்மனியின் மொத்த சனத்தொகையில் 20% இவ்வாறு வறுமை கோட்டுகள் கீழ் உள்ளதாக ஜெர்மனியின் இடதுசாரி கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான டீட்டர் பாஷ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது சராசரியாக ஜெர்மனியில் ஒருவருடைய உழைப்பு 2750 யூரோக்கு உட்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக 4.6 மில்லியன் பேர் இவ்வையாக 2750 யூரோக்கு உட்பட்ட வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்றும், இதே வேளையில் குறிப்பாக ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்ட நிலைப்பாடு மிகவும் மோசமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக 2750 யூரோவை புருட்டோவாக உழைத்த ஒரு ஓய்வூதியக்காரர் தான் ஓய்வூதியத்துக்கு செல்லும் பொழுது அவருக்கு 55% நிதியை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இறுதியாக உழைத்த புருட்டோ அயன்னாம் என்று சொல்லப்படுகின்ற பணத்தினுடைய 55% வழங்கப்படுகின்ற காரணத்தினால் இவர்கள் மேலும் வறுமை கோட்டுக்கு தள்ளப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் ஜெர்மனியில் 40% மாணவர்கள் 3500 யூரோ வருமானத்தை கொண்டுள்ளதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டின் முன்னைய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருந்த குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறை தற்பொழுது விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். ஜெர்மனியுடைய கடந்த அரசாங்கமானது ஜெர்மனியில் இலகு பிரஜா உரிமை சட்டம் ஒன்றை அமல்படுத்தி இருந்தது. இந்த இலகு பிரஜா உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஜெர்மனியில் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு தமது விண்ணப்பங்களை அலுவலகங்களில் ஒப்படைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணத்தினால் பெர்லின் நகர நிர்வாகமானது பெர்லினில் உள்ளவர்கள் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக டிஜிட்டல் முறையான நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்தது. இந்த டிஜிட்டல் நடைமுறையின் மூலம்
பெர்லினில் தை மாதம் 2025 தொடக்கம் 30/6/2025 வரை மொத்தமாக 20,000 வெளிநாட்டவர்கள் ஜெர்மன் பிரஜா உரிமை பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மொத்தமாக 40,000 பேருக்கு ஜெர்மன் பிரஜா உரிமை வழங்கப்படலாம் என்றும் அந்த நகரத்தினுடைய பேசவல்ல அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் இந்த டிஜிட்டல் முறை மூலமான டியோகோ ஐன்பர்கர் என்று சொல்லப்படுகின்ற கடுகதை ஜெர்மன் பிரஜா உரிமை பெற்றுக் கொள்கின்ற திட்டத்துக்கு எதிராக பலர் தமது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த டிஜிட்டல் முறை மூலமான பிரஜா உரிமை விண்ணப்பத்தின் பொழுது விண்ணப்பதாரியானவர் ஜெர்மனியின் ஜனநாயக விழுமியங்கள் பற்றிய அறிவு பற்றிய சோதனைக்கு உட்படுத்த முடியாத துப்பாக்கிய நிலை உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜெர்மனியில் பிரஜா உரிமை பெற்றுக் கொள்கின்ற நபர் ஒருவர் ஜெர்மனியின் ஜனநாயக விழுமியங்கள் பற்றிய டெமோக்ராட்டிய குருண்ட் ஓர்னும் பற்றிய போதிய அளவு விளக்கங்களை பெற்றிருத்தல் வேண்டும் என்றும் இந்த டிஜிட்டல் முறை மூலமான விண்ணப்பத்தின் பொழுது இந்த முறையை கடைப்பிடிக்க முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் பல மாநில உள்ளூராட்சி அமைச்சர்கள் தமது கவனத்தை இந்த விடயத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஜெர்மனியின் சமஷ்டி உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் இந்த விடயத்தில் காத்திரமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று பலர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். ஜெர்மனி நாட்டில் வதிவிட விசா, கடவுச்சீட்டு என்பன பெறுவதற்கு நேரடியாக இனிவரும் காலத்தில் நிழல் படங்கள் வழங்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான மாற்று வழியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மன் நாட்டில் அலுவலகங்களில் கடவுச்சீட்டுக்கோ அன்றையில் வதிவிட விசாவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விண்ணப்பதாரியானவர் இதுவரை காலங்களும் தனது புகைப்படம் ஒன்றை நேரடியாக அலுவலகங்களில் ஒப்படைத்து இவ்வகையான கடவுச்சீட்டை அன்றைய தனது வதிவிட விசாவை பெற்றுக்கொள்ள முடியும். இதேவேளை 31/7/2025 பிற்பாடு இவ்வகையான நடைமுறை இரண்டாவதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவ்வாறு விண்ணப்பதாரி ஒருவர் நேரடியாக தனது புகைப்படத்தை ஒப்படைத்து தமது கடவுச்சீட்டையோ அன்றையில் வதிவிட விசாவை பெற்றுக்கொள்ள முடியாதென்றும் இவர்கள் புகைப்படங்களை பிடிக்கின்ற ஸ்தாபனங்களுக்கு சென்று அந்த ஸ்தாபனமானது டிஜிட்டல் முறை மூலமாக குறிப்பிடப்பட்ட அலுவலகத்துக்கு இந்த புகைப்படங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்பது புதிய சட்டமாகும். அதாவது 3D ஸ்கேனர் என்று சொல்லப்படுகின்ற இந்த புதிய நடைமுறை அலுவலகங்களில் மேற்கொள்ளப்பட முடியும் என்றும் இதற்காக புகைப்படங்களை பிடிக்கின்றவர்கள் தமது ஸ்தாபனங்களில் QR கோட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய நடைமுறையை அமுல்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் மொத்தமாக 6,000 ஒவ்வையான நகர நிர்வாகங்கள் உள்ளதாகவும் இதுவரை 5,000 நகர நிர்வாகங்களில் இந்த நடைமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் படிப்படியாக ஜெர்மனியில் நாடுதளாவிய ரீதியில் இவ்வகையான செயற்பாடுகள் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு டிஜிட்டல் முறை மூலமான புகைப்படங்களை அனுப்புவதன் மூலம் வேறு நேரங்கள் மிச்சப்படுத்தப்படுவதாகவும் விரைவில் இவ்வகையான நடைமுறையை கையாளலாம் என்றும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலக செய்திகள். இலங்கையில் செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விசாரணையானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது நேற்றைய தினம் இந்த மனித புதைகுலை தோண்டி எடுத்த பொழுது மேலும் 7 பேருடைய எலும்பு கூட்டு தொகுதியானது கண்டுபிடிக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை இலங்கை அரசாங்கமானது இலங்கை குற்றத்தடுப்பு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00.
கோபுரா ஞானம் வழங்கும் ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. கெவிலார் ஆலயத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோபுரா ஞானம் விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள். மாலை 6 மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும். டோட்முண்ட் கோபுரா ஞானம்.